சொல்லுடா. வாடா மச்சி, மணி 1:30 ஆயிடுச்சு, சாப்பிட போகலாம். எனக்கும் பசிக்குது, சிவா போகலாம். இந்த இவனையும் கூட்டின்னு போகலாமாடா? கூப்பிட்டு போகலாம், ஆனால் இவன் சாப்பாடு வேஸ்ட் பண்ணுவானே. கூட்டின்னு போகலான்டா, ஆனால் இவன் கூட போனால் நல்லாமல் இருக்காதுல்ல. டேய் 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 போவோம். தேங்க்யூ. எங்கே அவன்? சேஞ்ச் வாங்க போயிருக்கான். ஓ, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு கேன்டீன் வைக்கக்கூடாது காலேஜுக்கு அப்புறமா? மூட்டு சாப்பிட்றாடு. டேய், எனக்கு வயிறு ஃபுல்லு, நீ சாப்பிட்ற? டேய், எனக்கு சாப்பாடு வருதுடா. நீ சாப்பிட்றா. டேய் என்ன அவனுக்கு? நீ சொன்ன போதே போதும்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. சாப்பிட்டியாடா? கொடுத்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஐயோ, அதை வேற மறந்துட்டேன். வர்ற ஞாபகம் வருது, வர அதிகமாகிக்கிட்டே இருக்கு. என்னடா? ஐயோ, என்ன கப்பு! இதை வர இப்போ இவங்களுக்கு தெரியாமல் டிஸ்போஸ் பண்ண. சாப்பிட்டேன்னு கேட்டேன், ஒண்ணுமே சொல்லவே இல்லை. நான் சொன்னேன். சாப்பிட்டியா? வாட் லஞ்ச்? சாம்பார். நான் எவ்வளோ நாள் சொல்லி நிற்கிறேன் ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணுங்கன்னு. அட்லீஸ்ட் புலாவாச்சும் பண்ணலாம்ல. எப்போ பாரு சாம்பார் சாம்பார் சாம்பார். நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இதையும் டெய்லி சொல்லிட்டே இருக்கீங்க. என்னதான் வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுங்க, இல்லைன்னா சாப்பிட வேணாம். டெய்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்ன டிஃப்ரெண்டா இருக்கு சாப்பாடு. டேய் டேய் டேய், பண்றது கேளுடா. நீ சிக்கிது சாப்பாடு இருக்க. அப்ப என்னமோ சொன்ன வேணான்ட்டு. அப்போதான் தெரியாம சொல்லிட்டேன். இப்ப பசிக்குது, சாரி. போ, தட்டுல போட்டிருக்கேன், போய் சாப்பிடு போ.